பணியூர்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வந்து வெள்ள வரப்போறாருன்னு தெரியல. கிளீனா வந்து எஸ்ஐஆர் பத்தி தெளிவா வந்து ஒரு பாடம் நடத்திட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க. யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மெயினா வந்து இப்போ டிஎம்கே ஜெயிச்சு வந்த காரணமே பார்த்தோம்னா வந்து அவங்களோட கூட்டணி பலம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையோட லேட்டஸ்ட் ஸ்பீச் ஆன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பதிவில். விஜய் வந்து வழக்கம் போல் நம்ம எல்லாரும் பப்பு வந்து முதல்ல வந்து எஸ்ஐஆர் பற்றி எழுத்து பேசினார். பீகாரில் வந்து பல்பு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா தொடர்ந்து பப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இதுமாரி ஓட்டுச்சோரின்ட்டுன்னு. அதோட மேலே இன்னொரு படி வந்து விஜய் போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் பேச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து ஓட்டு போடுறது இதுவே அதிகாரமே போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசி பயங்கரமா உளர்ந்திருக்காரு விஜய் தான் சொல்லணும். பட் அண்ணாமலை பார்த்தோம்னா சாமர்த்தியமா பேசியிருக்காருன்னு தான் தோணுது. இப்ப பிஜேபியா இருக்கட்டும் வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் விஜயை வந்து எதிர்க்கக்கூடாது நேரடியாக. ஈவன் கேட்டால் ஈவன் டிஎம்கே கூட பார்த்தோம்னா வந்து எதிர்க்க மாட்டாங்க நேரடியா விஜயன்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் எதிர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது தான் அவங்க ஆதரவு ஓட்டு வந்து ஒன்னா வருது. அந்த விஷயத்துல வந்து டிஎம்கே வந்து அண்ணாமலைக்கே பண்ணாங்க. அண்ணாமலை எதிர்க்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டு கூட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி விஜய்க்கு ஆகக்கூடாதுங்கிறது தான் வந்து டிஎம்கேவோட கருத்தாகவும் இருக்கும், பிளஸ் ஏடிஎம்கேவோட கருத்தாகவும் இருக்கும் நமக்கு தோணுது. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பேச்சே பார்த்தீங்கன்னா வந்து காட்டமா விமர்சிக்காம சாமர்த்தியமா பேசியிருக்காரு அண்ணாமலை. நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு, நீங்க கிளீனா பாருங்க, நீங்க விஜய் அவர்கள் வந்து ஆரோக்கியமான அரசியலை வந்து முன்னெடுத்து போனோம். சும்மா அது மாதிரி எஸ்ஐஆரே வந்து பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி அரசாங்கம் பண்ணல இதை அப்படிங்க தெளிவா சொல்றாரு அவர். இது வந்து இதோட பணிவா பேசுனதே கிடையாது. பாத்தீங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து காட்டமா தான் பதில் கொடுப்பாரு எல்லாருக்குமே. வந்து இந்த விஷயத்துல பார்த்தோம்னா பொறுமையா சொல்லிருக்காரு, பதில் சொல்லிருக்காரு விஜய். யோசிச்சு பார்த்தோம்னா இதுதான் காரணம். ஏன்னா பயங்கரமா எதிர்த்தார விஜய் அப்படின்னு சொன்னாங்கன்னா விஜய் வந்து பெரியாள் ஆயிடுவார். தப்பா வந்து அண்ணாமலை கட்டாயமா பண்ண போறது இல்லை. பண்ணாங்கன்னா வந்து டெஃபினட்டா வந்து பிஜேபிக்கு தான் வந்து பாதிப்பு. ஏன்னா வந்து என்ன ஒரு விஷயம்னா அரசியல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் எதிர்க்க தான் பார்த்தோம்னா அவங்களோட ஆதரவு ஓட்டு வந்து கூடும். இப்போ 1980s எண்ட்ல நீங்க பார்த்தா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் காலமாயிட்டாரு. ஏடிஎம்கே வந்து கட்சி வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்தது. பிளஸ் நிதி நாளரணின்னு போனாங்க இவங்கெல்லாம். திருநாவுக்கரசு, நெடுஞ்செழியன் இவங்க தனியா பிரிஞ்சு போனாங்க. கட்சி வந்து உடையாம இருந்தது. ஆல்ரெடி வந்து ஜானகி அணியும் பிரிஞ்சிருந்தது. ஸோ அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது அந்த அம்மாவுக்கு. அப்படி இருந்தும் கூட பார்த்தோம்னா வந்து ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிட்டாங்க. அப்போதான் வந்து எங்க அப்பாவோட கேட்டேன், அப்போ சொன்னார் அவர், இந்த மாதிரி டெஃபினட்டா ஒன் டே ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா எதிர்ப்பு ஓட்ட பாரு அப்படின்னு. ஸோ அதே தப்பா வந்து பண்ண வேணாம்னு தான் பாக்குறாரு அண்ணாமலை விஜய்க்கு எதிராக. ஒரு மாதிரி சாதகமாக சொல்றாரு. ஏன்னா வந்து ஒரு இதுவா சொல்லாம, ஒரு ஆக்ரோஷமா சொல்லாம, கிளீனா வந்து எஸ்ஐஆர் பத்தி தெளிவா வந்து ஒரு பாடம் நடத்திட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க, யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் கிளீனா சொல்றாரு விஜய்க்கு புத்திமதி. புத்திமதியா சொல்லலாம் வந்து விஜயும் பார்த்தோம்னா வீட்டு பங்களாக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பணியூர்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வந்து வெள்ள வரப்போறாருன்னு தெரியல. அப்படிங்கிற போது மொரவர் கூட்டணியே வந்து தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டாரு அவரு. அப்படிங்கிற போது டெஃபினட்டா வந்து எதிர்ப்பு கூடும். பட் அண்ணாமலை எதிர்க்க மாட்டதான் நமக்கு தோணுது. விஜயை நேரடியா எதிர்த்தாரு அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து பிஜேபிக்கு தான் வரும் டெஃபினட்டா. ஏன்னா வந்து அப்ப என்ன ஆகும்னா வந்து இவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு ஆயிடுவாங்க. டிஎம்கே எதிர்ப்பு வந்து மறந்து போயிடும். இப்ப ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே தான் உங்களுக்கு. ஸோ இப்ப டிஎம்கே எதிர்க்காம விஜய் எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தப்பிச்சு போயிடுவாங்க. மக்கள் வந்து நினைச்சுப்பாங்க, ஓகே விஜய் வந்து தான் பெரிய சக்தி போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கும் கூட இதுவா போயிடும், போட்டியா போயிடும். அந்த ஒரு டேஞ்சர் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து என்ன கேட்டோம்னா ரெண்டு கழகங்களும் போத் டிஎம்கேவும் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து விஜய் வந்து எதிர்க்க மாட்டாங்க. இப்போதைக்கு ஏடிஎம்கே எதிர்க்க மாட்டாங்க. இன்னும் நப்பாசையோட இருக்காங்க. இபிஎஸ் நப்பாசையோட இருக்காரு. அவர் ஒரு வாரம் நப்பாசையோட இருக்காரு இபிஎஸ். பட் விஜய் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவரு. பட் இருந்தா கூட வந்து இன்னும் ஏடிஎம்கே வந்து ஹோப்ல தான் இருக்காங்க. அதான் நேரடியா வந்து விஜய் தாக்க மாட்டாங்க. பட் பிஜேபியை தவிர பண்ணக்கூடாது. பிஜேபி வந்து என்ன சொல்லிருக்காரு, அண்ணாமலை சொல்லிருக்காரு, இடுப்பு கிள்ளி விஜய் என்ன சொல்லிருக்காரு அவரு. பட் அதெல்லாம் வந்து இப்ப மறந்துட்டு இப்ப டிஎம்கே எதிர்க்கிறதுலாம் வந்து அண்ணாமலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா இப்போ டிஎம்கே எதிர்ப்பில் தான் வந்து இந்த கூட்டணி வந்து வரப்போகுது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்கு. மெயினா வந்து இப்போ டிஎம்கே ஜெயிச்சதுக்கு காரணமே பார்த்தோம்னா வந்து அவங்களோட கூட்டணி பலம் தான். பிளஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ட டாப் பண்ணாலே போதும் வந்து கிளீனா வந்து வந்துடலாம் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டம் விஜய்க்கு போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட கண்ணும் கருத்தமா இருக்கணும். அதான் டிஎம்கே எதிர்த்தா வந்து இவங்க அரசியல் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். திரும்ப திரும்ப டிவிகே வந்து அது பண்ணிக்கிறாங்க, புதை பண்ணிக்கிறாங்க, தான் தான் பெரிய ஆள், தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து நம்மளை பொறுத்தவரை அது வந்து ஒத்து வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இன்னும் டிவிக்கு எப்பதான் வந்து பேபி ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லலாம். விஜயம் பார்த்தா நம்ம சரியான புரிதலும் இல்லை அவருக்கு. மக்களுக்கு வந்து கிளீனா வந்து ஒழுங்கா கிளீனா அறிவை சொல்லாம நீட் எதிர்க்கிறாரு, எதுக்கு எதிர்க்கிறாரு அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு. அப்படிங்கிற போது டிவிக்கே வந்து ஒரு இதுதான் கட்சி தான் அது. ஒரு வளரும் கட்சியா இருக்க வழியே வந்து அது வந்து பெருசா வந்து வர நல்லதுன்னு தோணுது நமக்கு. ஸோ அதனால அண்ணாமலை வந்து கிளீனா வந்து இது பண்றாரு அவர் எஸ் டன் இஸ் ஹோம்ஒர்க் வெல்லுன்னு தோணுது. கரெக்டான புத்திமதி சொல்லிருக்காரு விஜய்க்கு. விஜய் புரிஞ்சு திருந்திப்பாருன்னு தோணலாம். பட் நம்மளை பொறுத்தவரை அகைன் திரும்ப சொல்றது இதுதான், டிஎம்கே எதிர்க்கிறதுங்கிறது நல்லது தான் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணிக்கு. விஜய் எதிர்க்கிறதுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. ஈஸியா வந்து தப்பிச்சு போயிடுவாங்க டிஎம்கே. ஸோ அதை விஷயம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பட் இப்போ இந்த பீகார் வெக்டரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டா பிஜேபியோட கை வந்து ஓங்கிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அமித்ஷா வந்து டோட்டலா வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணுவாரு இவங்க கிட்ட, ஓவர் ப்ரெஷர் போடுவாருன்னு தோணுது நமக்கு. இபிஎஸ்க்கு இபிஎஸ்ஏ வந்து பயந்துகிட்டு இருப்பாரு. இப்போ என்னடா அது ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே இவங்க, நிறைய தொகுதி கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் 50 கான்ஸ்டியூன்சி கேட்க போறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 50 தொகுதி வந்து பிஜேபி வந்து கேட்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் 50 தொகுதின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி, செகண்ட் எங்கெல்லாம் 2வது வந்திருக்காங்க அதான் கேட்பாங்கன்னு தோணுது. 20 தொகுதி மினிமம் 20-25 கேட்பாங்கன்னு தோணுது பிஜேபி. பிளஸ் எங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே டெபாசிட் வாங்கலையோ அங்கெல்லாம் வந்து டெஃபினட்டா இவங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கும் பிஜேபிக்கு. டெஃபினட்டா அந்த தொகுதியெல்லாம் வந்து இவங்களுக்கு கேட்பாங்க பிஜேபி. பிளஸ் மோரோவர் ஓபிஎஸ் தினகர்லாம் வந்தா கூட அவனுக்கு சம்திங் கொடுக்கணும் அப்படிங்கிற போது இவங்களுக்கும் வந்து நிறைய தொகுதி கொடுத்தாதான் நல்லதுன்னு தோணும். பட் இபிஎஸ்க்கு தான் வந்து பெரிய ஒரு இதுவா இருக்கும். இப்போ பயந்துகிட்டு இருப்பாரு. இப்போ இன்னும் கை ஓங்கிட்டுச்சு பிஜேபிக்கு அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இப்போ டிஎம்கே கூட்டணி உடைய போறதில்ல. ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ தோத்து போயிட்டாங்க பயங்கரமா பீகார்ல. அதான் கரெக்டா வந்து எச்சரிக்கையும் விட்டுருக்காரு ஸ்டாலினும். வந்து நிறைய படிப்பினை கொடுத்துருக்கு பீகார் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற போது டெஃபினட்டா அதுக்கு உள்ளர்த்தம் என்ன பார்த்தோம்னா அந்த கொடுக்கதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால திரும்பி காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு போய் விஜயோட சேர்ந்து 3வது அணி அமைக்கலாம் அப்படிங்கிற நப்பாசை எல்லாம் போயிடும்னு தோணுது. இப்போதைக்கு அந்த கனவை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க தோணுது காங்கிரஸ். அதுதான் நம்மள எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அண்ணாமலை இன்னும் மேல அடுத்த அறிக்கை வந்து அடுத்த ஒரு நம்ம வீடியோ போடுவோம். தேங்க்ஸ். ஜெய்ஹிந்த்.